அதிர்வலைகளை கிளப்பியுள்ள தையிட்டி விவகாரம், அமைச்சருக்கு பரந்த கடிதம். வங்கி கணக்குகளுக்கு வருகின்றது பணம், வெளியான நற்செய்தி. அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பில் விசாரணை கோரும் நாமல் ராஜபக்ஷ. வெளிநாட்டில் தலைமறைவான முக்கிய புள்ளி. மின்வெட்டுக்கான அனுமதி, பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அதிருப்தி. வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்றைய மின்வெட்டுக்கு மட்டுமே மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை 2 நாள் மின்வெட்டுக்கான அட்டவணையை வெளியிட்டிருந்தாலும் இன்றைய நாளுக்கான எந்த மின்வெட்டுக்கும் ஒப்புதல் கோரவில்லை என தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த கோரிக்கைகளை காத்திருப்பதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் செயலிழப்பு காரணமாக மின்சார தேவையை நிர்வகிக்க இந்த மின்வெட்டுகளுக்கு மின்சார சபை ஒப்புதல் கோரியுள்ளது. எனினும் மின்சார சபையால் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒப்புதல் அறிக்கையில் திட்டமிடப்பட்ட மின்வெட்டுகளின் பகுதிகள் மற்றும் கால அளவுகளில் முரண்பாடுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பௌத்த காங்கிரசினர் தையிட்டி விகாரை சம்பந்தமான தேர்வுக்கான கடிதம் ஒன்றினை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளித்துள்ளனர். இந்த கோரிக்கை கடிதத்தை தமிழ் பௌத்த காங்கிரசின் தலைவர் சிதம்பரம் மோகன், செயலாளர் கந்தையா சிவராஜ் ஆகியோர் இணைந்து நேற்றைய தினம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனிடம் கையளித்துள்ளனர். இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, தையிட்டி விகாரையானது தமிழ் மக்களுக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டவிரோத விகாரையை அகற்ற முடியாவிட்டாலும் அதற்கு அருகே உள்ள மக்களது காணிகளையாவது உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும். தையிட்டி விகாரையும் நயினாதீவு விகாரையும் அமரபூரணிகாய என்ற அமைப்பின் கீழ் உள்ளது. எனவே இந்த விகாரை பிரச்சினைக்கு அந்த அமைப்பு தீர்வு வழங்க வேண்டும். நயினாதீவு விகாராதிபதிக்கு சொந்தமான காணி 20 பரப்பு தையிட்டி விகாரைக்கு அருகாமையில் உள்ளது. அந்த காணி மக்களுக்கு வழங்க வேண்டும். தையிட்டி விகாரைக்கு பின்பக்கமாக 8 ஏக்கர் மக்களது காணிகள் உள்ளன. அந்த காணிகளும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்ட தரப்பினர் அனைவரும் அரசாங்கத்தின் அரிச்சுவடியை பின்பற்றியும் அரசியல்வாதிகளின் ஆதரவுடனும் இன்று வரை குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகின்றனர். இந்த தாக்குதல் விவகாரமானது ராஜபக்ஷகளின் திட்டமிட்ட செயல் எனவும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் வழிகாட்டுதல் எனவும் முன்வைக்கப்பட்ட பல விமர்சனங்கள் கடந்த கால செய்திகளின் தலையங்கமாக இருந்தன. இந்த நிலையில் கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனின் நெருங்கிய சகபாடியான கன்சிர் ஆசாத் மௌலானா உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து திடுக்கிடும் தகவல்களை சேனல் 4 ஊடாக 2023 ஆண்டளவில் வெளியிட்டிருந்தார். இதன்படி தற்போது ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆசாத் மௌலானாவின் தகவல்கள் குறித்து உடனடி விசாரணைகள் நடைபெற வேண்டும் எனவும் அதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் கூறி வருகின்றது. முன்னைய அரசாங்கங்களில் முறையான தீர்வு கிடைக்காமல் தொடர்ந்த இந்த வழக்கு விவகாரம் மற்றும் குற்றச்சாட்டுகள் தூசு தட்டப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் ஊடக நிகழ்ச்சியொன்றில் ஆராயப்பட்டது. இதுகுறித்து பிரித்தானியாவில் இருக்கும் இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரோஸ் சுவிட்சர்லாந்திலிருந்து ஆசாத் மௌலானா தலைமறைவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயங்கும் பதிவு செய்யப்பட்ட மற்றும் பதிவு செய்யப்படாத அரசு சாரா நிறுவனங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ள ஒரு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் முன்வைத்துள்ளார். இதன் அடிப்படையில் இந்த அமைப்புகளின் நிதி மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்த சந்தேகங்களை தொடர்ந்து இந்த அமைப்புகளை விசாரிக்க ஒரு நாடாளுமன்ற குழுவை நியமிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சில அரசு சாரா நிறுவனங்கள் முறையான பதிவு இல்லாமல் செயல்பட்டு வருவதாகவும் அதே நேரத்தில் வெளியிடப்படாத வெளிநாட்டு நிதியை பெறுவதாகவும் குற்றம் சாட்டி சமூக ஊடகங்கள் ஊடாக அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். போரின் பின்னர் மேல்குடியேற்றம் மற்றும் வறுமை ஒழிப்பு என்ற சாக்கு போக்கின் கீழ் இந்த அமைப்புகள் செயல்பட்டாலும் அவற்றின் நிதி ஆதாரங்கள் மற்றும் செயற்பாடுகள் தெளிவாக இல்லை என்று நாமல் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசாங்கத்தால் இது தொடர்பான சந்தேகம் தெளிவாக எழுப்பப்படும் போது இலங்கை அரசாங்கம் இந்த எச்சரிக்கையை புறக்கணிக்க கூடாது என நாமல் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த வருடம் நவம்பர் 26ஆம் தேதி முதல் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சேதமடைந்த பயிர்களை ஆய்வு செய்யும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை விடுத்துள்ளது. இதன்படி சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீடு வழங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் நேற்று அம்பாறை மாவட்டத்தில் 7657 ஏக்கர் நிலத்திற்கான 8705 விவசாயிகளின் கணக்குகளில் ரூபாய் 122 மில்லியன் வரவு வைக்கப்படும் என சபை தெரிவித்திருந்தது. அத்தோடு மேலும் பல பிரதேசங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதோடு பொலனறுவை மாவட்டத்தில் 6239 விவசாயிகளுக்கு 967.40 ஏக்கருக்கு ரூபாய் 114 மில்லியன் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்ட விவசாயிகளின் கணக்குகளில் பயிர் சேத நிதியை வரவு வைக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன்படி சேதமடைந்த 4324 ஏக்கர் பயிர்களுக்கு 3272 விவசாயிகளின் கணக்குகளில் 70 மில்லியன் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக காப்புறுதி சபை குறிப்பிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டில் 3,40,000 இலங்கையர்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்ப எதிர்பார்ப்பதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான வேலை திட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமரத்ன இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நிகழ்வில் உரையாற்றிய பணியகத்தின் பொது மேலாளர் டிடிபி சேனாநாயக்க 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மூலம் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணம் அனுப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை 2024ஆம் ஆண்டில் சுமார் 3,14,000 இலங்கையர்கள் வேலைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் இந்த ஆண்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர் பணம் அனுப்புதலில் 6.51 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியாவில் உயர்தர வகுப்பு மாணவன் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதில் மாணவன் பலத்த காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று வவுனியா வைரவ புளியங்குளத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா வைரவ புளியங்குளத்தில் உள்ள தனியார் கல்வி நிலையத்தில் கற்றல் செயல்பாட்டை முடித்து வீதியால் குறித்த மாணவன் வந்து கொண்டிருந்துள்ளார். இதன்போது மாணவன் மீது வைரவ புளியங்குளத்தில் வளமையாக கூடி நிற்கும் போதைக்கு அடிமையான இளைஞர்கள் குழு கண்ணாடி துண்டுகளால் வெட்டியுள்ளனர். இதனையடுத்து மாணவன் காயமடைந்த நிலையில் அங்கு நின்றவர்களால் தனியார் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த போதை ஆசாமிகள் தாக்குதலை நடாத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு நேற்றைய மின்வெட்டுக்கு மட்டுமே மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை 2 நாள் மின்வெட்டுக்கான அட்டவணையை வெளியிட்டிருந்தாலும் இன்றைய நாளுக்கான எந்த மின்வெட்டுக்கும் ஒப்புதல் கோரவில்லை என தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த கோரிக்கைகளை காத்திருப்பதாக ஆணைக்குழு அறிவித்துள்ளது.